Taste the Daily. காவல்துறை மூலம் போதைப் பொருட்களை தடுக்க முடியாத திராணியற்ற அரசு செயலியை அறிமுகம் செய்துதான் போதைப் பொருளை கட்டுப்படுத்தப் போகிறதா என பொதுமக்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழகத்தில் விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கஞ்சா, மெத்தபெட்டமைன், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தல், விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. போதைப் பொருட்கள் நடமாட்டத்தில் இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக உள்ள நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற செல்போன் செயலியை விடியா திமுக அரசு தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை முறையாக செயல்பட்டாலே போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் கடத்தலை தடுக்க முடியும் என்பதால் எதற்காக இந்த புதிய செயலி உருவாக்கப்பட்டுள்ளது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் குற்ற சம்பவங்களில் உருப்படியாக நடவடிக்கை எடுக்காமல் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க தவறிய திராணி இல்லாத ஸ்டாலின் அரசு புது பெயர்களில் விளம்பரங்களை தேடி வருவதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். தமிழகத்தில் 157 தாலுகாக்களில் தேவையான சர்வேயர்கள் இல்லாததால் நில அளவை பணி, உட்பிரிவு பட்டா மாற்றம் போன்ற பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. பட்டா, உட்பிரிவு பட்டாக்கள் மற்றும் சொத்து பாகப்பிரிவினை தொடர்பாக வரும் விண்ணப்பங்களுக்கு சர்வேயர்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் நிலத்தை அளந்து கொடுத்தால் மட்டுமே பட்டாக்கள் வழங்க முடியும். ஆனால் சர்வேயர்கள் பற்றாக்குறையால் நில அளவை பணிகள் தாமதமானதுடன் பட்டாக்களை குறித்த காலத்துக்குள் பெற முடியாமல் பொதுமக்கள், விவசாயிகள் அவதிப்படுகின்றனர். மேலும் நில உரிமை சான்றிதழ் பெற விவசாயிகளும் பொதுமக்களும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதேபோல் மாநில திட்டங்கள் நிறைவேற்றுவதில் தாமதம், நிலத்தகராறுகள் மற்றும் வழக்குகள் அதிகரிக்கும் நிலையும் உருவாகின்றன. எனவே தகுதியானவர்களை சர்வேயர்களாக தற்காலிகமாகவும் நிரந்தரமாகவும் நியமிக்க வேண்டும் என்றும் தானியங்கி வழியில் பணிகள் எளிதாக்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.